அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கருப்பு சுண்டலை வச்சுட்டு சூப்பராக காளா சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டில் பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த காளா சன்னா மசாலா கடையில் விற்கிற சன்னா மசாலா போட்டு நம்ம யூஸ் பண்ணுறது இல்லைங்க. வீட்டில் வச்சுருக்க ஹோம்மேடு மசாலானாலே போட்டு செய்கிறதுனால நம்மளுக்கு ஹெல்த்தியானதுங்க. இப்போ நம்ம சுண்டைக்கடலை ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கிறணுங்க. ஊற வச்ச சுண்டைக்கடலையில் ஓரளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாங்க. 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிடுவோங்க நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்காண்டி. ஒரு 7-8 பூண்டு பல் எடுத்துக்கிடுவோங்க. இந்த 4 தக்காளியை கட் பண்ணிவிட்டு நம்ம பூண்டையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. அப்புறம் வெங்காயம் எடுத்துக்கிடுவோங்க. அடுப்பத்தை வச்சு பேன் வச்சுக்கலாங்க. இந்த பேனில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகையும் உளுந்தையும் சேர்த்துக்கலாங்க. கடுகும் உளுந்தும் பொரியணுங்க. நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி அடுத்ததாக சீரகம் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி கொடுக்கணுங்க. அப்போ தாங்க நல்லா சன்னா மசாலா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளி பூண்டு அரைச்சி வச்சோம்லங்க, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிடுவோங்க. சேர்த்துக்கிட்டு இந்த வெங்காயத்தோட நல்லா கிளறி கொடுக்கணுங்க. தக்காளி நல்லா எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு வரணுங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு தக்காளி பேஸ்ட்டோட நல்லா கிளறி கொடுத்துக்கிறணுங்க. இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணுங்க. அப்புறம் கருவேப்பிலை மல்லிப்பூ சேர்த்துக்கணுங்க. அடுத்து மசாலாவுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே சுண்டலில் நம்ம மசாலா போட்டிருக்கோங்க. நம்ம ஏற்கனவே சுண்டல் வேக வச்சதில் உப்பு சேர்த்துருக்கனால கொஞ்சம் உப்பு அளவாக சேர்த்துக்கலாங்க. அளவாக சேர்த்துக்கிட்டு மசாலாவை சுண்டலோடு நல்லா சேர்த்து கிளறி கொடுக்கணுங்க. கிளறி கொடுத்திங்கன்னா கொஞ்சம் 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு மசாலாவும் சுண்டலும் ஒன்று சேர்ந்து நல்லா வந்துடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சுண்டல் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம டெக்கரேஷன் பண்ணுறது தாங்க. இப்போ நம்ம காளா சன்னா மசாலாவுக்கு டெக்கரேஷனுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை தூவிக்கலாங்க. அடுத்ததாக நம்ம கேரட்டை நல்லா துருவி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக கருவேப்பிலை கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க. அடுத்து இந்த கிறிஸ்பினஸ்காண்டி கொஞ்சம் ஓம பொடியையும் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம பொரித்து வச்சுருக்க பூரியையும் நல்லா பொடிசாக நுணுக்கிக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காளா சன்னா மசாலா சாப்பிட்றதுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.